தயிர் கடைகிற வேலைக்காரிகள்லாம் இருக்கிறாளாம் கோபிகைகள். அவளுக்கெல்லாம் வெவ்வேறு வேலையை விட்டுட்டு தானே கடைகிறாளா, தான் வெண்ண கடைஞ்சி குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையினால தொட்டில படுத்திருக்கிறான் கண்ணன். சலசல சலசலங்கிற இந்த சப்தம் இருக்கே, அதுதான் பகவான் எழுந்துக்கிறதுக்கு சுதிகீதியா. இப்போ உடனே தொட்டிலேருந்து கீழே இறங்குறான். கால்கள்ல சலங்க சலார்பிலார் என்று ஒலிப்ப தூக்க கலகத்துல கண்ணை இப்படி கசைக்கண்டே அம்மாட்டுக்கு அம்மா முதுகுல தொப்புன்னு சாஞ்சுண்டான். ஒரு கையால அம்மா கழுத்தை சுவாதீனமா கட்டின்றான். ஒரு கையால தயிர் கடையிறத சுத்துறது இல்லையா மத்து, எத்த பிடிச்சா கடையிறது நிற்கும்னா எனக்கு தெரியும். கைய பிடிச்சுட்டாலும் கை பாட்டு கிருஷ்ணம் பிடிச்சுன்னு கடைஞ்சுட்டே தான் இருப்போம். கயத்தை பிடிச்சாலும் கடைஞ்சுதான் இருப்போம். சுழல்ற மத்த பிடிச்சா எடுத்துன்னா அவள் கடன் இழுத்து பிரயோஜனம் இல்லையே. அந்த மத்துல கைய பிடிச்சுன்னு பிடிச்சுட்டான். மத்த கையில பிடிச்சுட்டான். யசோதனுடைய கழுத்தை கட்டின்றான். யசோதியினுடைய அந்த கண்ணத்தோட தன்னுடைய சின்ன கண்ணத்தை வச்சுண்டு பாலும் மாறுங்கிறான். அவளுக்கு எப்படி இருக்கும் சொல்றதுக்கே நமக்கு நான் ஆனந்தமா இருக்கேன். உடனே குழந்தை அப்படி கட்டி தன்னுடைய மடியில போட்டு கொண்டு பால் கொடுத்து கொண்டே தயிரும் கிடைகிறாள். அடுப்புல பால் வச்சிருக்கிறாள். அந்த பால் பொங்கிட்டு அந்த பால்